ஹாம்ஸ்டர் காம்பவுண்டில் ஏர்னிங் பவர் முக்கியமாக இல்லாட்டி நம்ம கலெக்ட் பண்ணுற பாயிண்ட்ஸை சேர்த்து வைக்கிறது முக்கியமாக? ஹாம்ஸ்டர் காம்பவுண்டுங்கிறது ஒரு ஏர்ட்ராப் பண்ணு, கிரிப்டோ கரன்சி ஏர்ட்ராப் பண்ணு, டெலிகிராமில் செய்கிற ஏர்ட்ராப் பண்ணு இப்போ பரவலாக போயிட்டு இருக்குது. நிறைய ஏர்ட்ராப்ஸில் வந்துட்டு அதில் ஹாம்ஸ்டருங்கிறதுக்கு பயங்கரமான கம்யூனிட்டி பெரிய லெவலில் போயிட்டு இருக்குது. ஸோ நாளைக்கு இது ப்ராஜெக்ட் லான்ச் ஆகக்குள்ள இதில் நிறைய ஏர்னிங் பவர் கூடுதலாக வச்சுக்கிறாங்களுக்கு தான் பெரிய அளவில் ஏர்ட்ராப் கிடைக்குன்னு சொல்லி, இது நான் சொல்லலை, அவங்களோட ஒஃபிஷியல் ட்விட்டரில் அவங்க போட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெய்லி டெப் பண்ணுறது மூலம், அப்படி இல்லாட்டி அதில் இருக்கிற ஏர்னிங் பவரை கூட்டுறது மூலம் உங்களுக்கு நிறைய கொயின்ஸுகள் கிடைக்கும். அந்த கொயின்ஸுக்கு இல்லை நாளைக்கு அவங்களுக்கு ஏர்ட்ராப் தரப்போகிறோம், நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் ஆகினா நாங்கள் ஏர்ட்ராப் கொடுக்குறோன்னா நீங்கள் வச்சிருக்கிற பாயிண்ட்ஸுக்கு இல்லை, அந்த பாயிண்ட்ஸை வச்சு எவ்வளோக்கு ஏர்னிங் பவரை கூட்டுறீங்களோ அவ்வளோ தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏர்னிங் பவர் எப்படி கூட்டணும்னு சொன்னால் நீங்கள் கலெக்ட் பண்ணுற பாயிண்ட்ஸை வச்சு கார்ட்ஸ் இருக்குது. ஓகே, மைன்ன்ற ஒரு செக்ஷன் இருக்குது, அதுக்குள்ளே பண்ணிங்கன்னா நிறைய கார்ட்ஸ் இருக்குது. அந்த கார்ட்ஸை கிளிக் பண்ண ஒவ்வொரு கார்டுக்கும் குறிப்பிட்ட அளவு ஏர்னிங் பவர் கூடி போகும். ஓகே, எந்த அளவுக்கு ஏர்னிங் பவர் கூட்டிங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து நிறைய பேருக்கு இந்த விஷயம் சரியாக தெரியல. என்ன காரணம்னு சொன்னால், இப்போ நான் எந்த லிங்கில் ஜாயின் பண்ணாக்கள் என்ன செய்கிறாங்கிறத நான் பார்க்கலாம் என் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே போய். ஸோ அதில் பார்க்கக்குள்ள சிலாக்கள் ஏர்னிங் பவரை பயங்கரமாக கூட்டி மில்லியனில் ஏர்னிங் பவர் வச்சுட்டீங்க. ஆனால் சிலாக்கள் பார்த்தீங்கன்னா கொயின்ஸை சும்மா கலெக்ட் பண்ணி ஏர்னிங் பவரை பார்த்தா குறைய இருக்குது. எனக்கு உண்மையாக கவலையாக இருக்குது. ஆனால் யாருன்னு எனக்கு தெரியும், அவனை நேம் மட்டும் தான் என்னால் பார்க்கற மாதிரி இருக்குது. யார் அந்த விஷயம் செய்கிறாங்கன்னு தெரியும். இவ்வளோ பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணி நாளைக்கு ஏர்னிங் பவருக்கு இது கொடுக்க போகிறாங்கக்குள்ள நீங்கள் அநியாயமாக பாயிண்ட்ஸை சும்மா கலெக்ட் பண்ணி வச்சுல இந்த பிரயோசனம் இல்லை. அதுக்காக தான் நீங்கள் ஏர்ட்ராப் கலெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் கட்டாயம் எங்களோட HPU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் ஆக்டிவாக இருங்க. ஸோ முக்கியமான அப்டேட் எல்லாம் அதில் தான் போடுவோம். ஸோ யாரோ ஒரு ஆள் ஏர்ட்ராப்பில் ஜாயின் பண்ணி போட்டு கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி இந்த முக்கியமான விஷயம், இப்போ இந்த ஏர்னிங் பவர் தான் முக்கியங்கிறது நான் ஆல்ரெடி நிறைய தரம் டெலிகிராம் சேனல்லையும் சொல்லிட்டேன், வீடியோவில் நிறைய சொல்லிட்டேன். ஆனால் அவருக்கு போய் சேரலை. ஸோ அதனால தான் எப்போயும் நீங்கள் ஏர்ட்ராப் கலெக்ட் பண்ணக்குள்ள அதுக்குரிய டெலிகிராம் சேனல், ஓகே, HPU கன்சல்டன்சி எங்களோட டெலிகிராம் சேனலை பின் பண்ணி வைங்க மேலே. அடுத்தது நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வைங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாம் என்னென்ன முக்கியமான மெசேஜ் போடக்குள்ள உங்களுக்கு வரும். எல்லா எவ்ரி சிங்கிள் அப்டேட்டை நான் வீடியோவாக செஞ்சு நிற்கலாம். ஓகே, ஸோ ஒரு நாளைக்கு 20-30 அப்டேட் வரும். 20-30 வீடியோ நான் செய்யலாம். முக்கியமான விஷயங்கள் மட்டும் தான் வீடியோவில் கேட்கலாம். ஆனால் எல்லா அப்டேட்டும் முக்கியம். அதனால் HPU கன்சல்டன்சி டெலிகிராமில் அப் டு டேட் ஆகிறீங்க. இன்னும் நீங்கள் HPU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனல் இல்லைன்னு சொன்னால் HPUன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நிறைய ஏர்ட்ராப் சம்மந்தமான விஷயங்கள், ட்ரேடிங் போர்ட் சம்மந்தமான விஷயங்கள், கிரிப்டோ கரன்சி லேர்னிங் சம்மந்தமான விஷயங்கள், எல்லா விஷயமும் இதில் போட்டுட்ருக்கோம். நீங்கள் இன்னும் இல்லைன்னு சொன்னால் HPUன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னென்ன ஏர்ட்ராப் சோஃபா கலெக்ட் பண்ணிடுறீங்க, உங்களோட ஏர்னிங் பவர் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.